அதான் ஈகோராமன் சொல்லிட்டீங்க, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லாவே இருக்குது. ரோபோ சங்கர் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் இருக்கும், அவர் தவறை உணர்ந்து நம்ம இந்த அளவுக்கு ஈகோவாக இருக்குமே, தாழ்வு மனப்பான்மை இருக்குமே சொல்லிட்டு அதோட எக்ஸ்பிரஷன் ஒரு முகத்தில் காட்டியிருப்பாருங்க. ஏன்னா நம்ம அவரை காமெடியாக பார்த்துருப்போம், நிறைய காமெடி சீன் நடிப்பாங்க. ஒரு எமோஷனாக ஒரு நல்லா அந்த சீன் நடிச்சிருப்பாரு பாருங்க, உண்மையே நல்லா இருக்கு. அதாவது அவர்கிட்ட நடிப்பு திறமையும் டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஸோ நல்லாவே இருக்குது படம். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை பார்த்து நம்ம வந்து யூகோ படக்கூடாது, அதாவது தேவையில்லாமல் வந்து ஜாதி வரி பிடிக்கக்கூடாது, அது மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல சீன்ஸ் காட்டியிருக்காங்க. நல்லாவே இருக்குது படம். முழுக்க முழுக்க வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ கிராமத்து கதையாக சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, லேக் இல்லாமலாம் இல்லை, ஸ்லோ மோஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மற்றபடி இந்த படம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோபோ சங்கருக்காக தான் பார்க்க முடியும், வழியே இல்லை. பாவம் அவர் நல்லா உண்மையில அவர் உயிர் இருந்தாருன்னா நம்ம இந்த அளவுக்கு நடிச்சிருந்த வந்து பப்ளிக் சொன்னதை பார்த்துருப்பாரு. பாவம் மேலே இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு பதில் தான் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. இல்லை சார், இல்லை சார், நல்லபடியாக படம் ஓடும் சார், வெற்றிகரமாக ஓடும். இல்லை நல்லபடியாக படம் ஓடணும் சார். ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு படத்தை எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது, அதனால ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் 130 ரூபா டிக்கெட் ரேட் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து ஒன்றும் ஒரு 150 கோடி 100 கோடி எடுக்கல. நேற்று கருப்பு படத்துக்கு போனாலும் அதே 130 ரூபா, இன்னைக்கு இந்த படம் வந்தாலும் அதே 130 ரூபா. அப்படிங்கும் போது ஒரு மினிமம் பட்ஜெட்டை வைக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் புதுசாக ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணும்போது இது ஒரு 80 ரூபா ஒரு 100 ரூபா பிளான் பண்ணால் ஒரு 10 ஆடியன்ஸ் உள்ள எக்ஸ்ட்ரா வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரே ரேட்டை வச்சுன்னு இதில் வேறு இன்னும் வேறு டிக்கெட் விலை ஏற்றணும் வேறு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றாதீங்க. ஏன்னா வந்து இந்த பார்க்கறதுக்கு படங்கள் பார்க்கவே ஆள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஷோக்கு இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா மதியம் அடுத்த நாள் ஷோக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா மற்ற ஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்கு இதுன்னு ஒரு ரேட்டு வச்சு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க மாற்றி. அது இந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம சிஎம் விஜய் தான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கம்மி பண்ணணும். நல்லா பண்ணுவார், இப்போ தானே வந்திருக்காரு அவரு, கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுவார் எல்லாம்.